கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. தீபாவை கடத்திட்டாங்கன்னு சொல்லி மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்க, சரி நம்ம போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் சரவணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கார்த்திக் கால் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அருண் வந்து அபிராமியை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா சொல்கிற, அம்மாவை கடத்திட்டாங்களா? நீங்கள் கோயிலுக்கு போகிறதா தானே சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு கார்த்தி அப்பா கேட்டுட்ருக்க. அம்மாவை கடத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு கார்த்தி கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, அத்தையை கடத்திட்டாங்களாங்கிறாங்க ஐஸ்வர்யா. டேய் என்னடா நடக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தீபாவை கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, இப்போ என்னடானா நீ அம்மாவை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு கார்த்தி அப்பா சொல்லியிருக்காப்பா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, காமா இருங்க, நான் பார்த்துக்கிறேங்க. கார்த்தி, என்ன கார்த்திக், தீபாவை கடத்திட்டாங்களா? என்ன கார்த்தி, நம்ம குடும்பத்தை யாரோ டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு, தீபாவை எதுக்காக கடத்தினாங்களா அப்படின்னு அருண் கேட்க, தெரியலங்க, காய்கறி வாங்கிட்டு வரப்போ கடத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி. அண்ணா எப்படிண்ணா, நீங்கள் கூட இருக்கும்போது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்க. நடந்ததெல்லாம் அருண் சொல்கிறாங்க. அபிராமி கோயில் சுற்றி வந்து கிளம்புற நேரத்தில் கரெக்டாக ஒரு அம்மா வந்து, அம்மா உங்களை பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து நாங்கள் குலதெய்வத்துக்காக பொங்கல் வச்சுட்ருக்கோம், அதில் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை மாதிரி நல்லவங்க இதை பண்ணாதான் நல்லாயிருக்கும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட அபிராமியும் வேறு வழி இல்லாமல், சரி நீ கார்கிட்ட போய் வெயிட் பண்ண, நான் இவங்களுக்கு பொங்கல் வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அபிராமி. சரி எங்கே பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த கோயிலுக்கு பின்னாடி தாம்மா வைக்க போகிறோம், வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த லேடி. கோயில் பின்னாடி போய் பார்த்தா அபிராமி, எங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எந்த பொருளும் இங்கே காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. அந்த லேடி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னங்கன்னு சொல்லி கூப்பிட உடனே அவங்க ஹஸ்பண்ட், ஒரு பையன், அப்புறம் இன்னொருத்தர் கூட வராங்க. எல்லாரும் பயங்கரமாக வந்து நின்று சுற்றி நின்று சிரிக்கிறாங்க. என்ன பொங்கல் வைக்கவா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ஆள் கேட்க, ஆமாம் அதுக்கு தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கங்கிறாங்க அபிராமி. நாங்கள் உங்களை பொங்கல் வைக்க கூட்டிகிட்டு வரல, கடத்தை தான் கூட்டிகிட்டு வந்தோங்கிறாங்க அவர். ஏய் யார் நீங்களாம், எதுக்கு என்ன கடத்துற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபிராமி கேட்க, எங்கள் பிளானே அது தானே, பொங்கல் வைக்கிறதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு சாக்கு தான், என்ன ஜீப்புக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, என்ன விளையாடுறீங்களா, என் பையன் இங்கே நிற்கிறான், நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அபிராமி போட உடனே கர்ச்சீஃப் வச்சு வாயையும் முக்கியம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அருண், என்னடா இவ்வளோ டைம் ஆச்சுன்னா அம்மாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது கீழே பூஜை கூடையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அவங்க ஜீப்பில் போகிறதையும் பார்த்துறாங்க அருண். உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போவும் அபிராமியை காப்பாற்ற முடியல. இது எல்லாத்தையும் ஓடி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஒரு பொம்பளை என்னை இப்படி ஏமாத்திட்டாளே, அதுக்குள்ளே அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. இப்போது ஆளுங்களை கடத்து கூட பக்தி ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை மாதிரி நல்லா உங்களை கடத்த எப்படி தான் உங்களுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. ஏங்க தெரியாதவங்க கூடையெல்லாம் அத்தையை நீங்கள் எதுக்கு அனுப்புனீங்க, பாருங்க இது எப்படி பிரச்சனையாக வந்து நிற்குதுன்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. அதான் நம்பி செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் அனுப்பியிருக்க கூடாது அது இல்லைன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மாரு அப்படிங்கிறாங்க அருண். தீபாவை கடத்துன மாதிரி அம்மாவையும் நம்பர் பிளேட் இல்லாத காரில் தான் கடத்தியிருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு பேரையும் கடத்துனது ஒரே கும்பலாக இருக்குமோ அப்படின்னு கார்த்தி அப்பா கேட்க, ஒன்றுமே புரியலப்பா, இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா போலீஸ் ஹெல்ப் இருந்தால் தான் முடியும், நான் உடனே சரவணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி சொல்கிறாங்க கார்த்திக். நாங்கள் 3 பேரும் அங்கே போகிறோங்கப்பா, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நானும் வரட்டுமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. நீ வீட்லேயே இரு, நீ எதுக்கு தேவையில்லாமல், நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க அருண். ஆமாம் ஐஸ்வர்யா நீ இங்கேயே இரு, அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும், அப்பப்போ என்ன நடக்குதுங்கிற தகவல் மட்டும் கொடுங்கிறாங்க கார்த்திக் அப்பா. கார்த்திக், மீனாட்சி, அருண் 3 பேரும் போய் நிற்க கரெக்டாக அந்த போலீஸும் வந்துடுறாங்க. என்னாச்சு கார்த்தி, எதுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்க, சார் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறது எல்லாம் வச்சு பார்த்தா யாரோ பிளான் பண்ணி தான் 2 பேர்த்தையும் கடத்திருக்காங்க, எதுக்காக இந்த கிட்னாப்பிங் தான் தெரியல அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்க. தெரியல சார், அதுக்கு தான் உங்கள் ஹெல்ப் கேட்டு வர சொன்னேங்கிறாங்க கார்த்தி. அப்போ உங்கள் அம்மாவுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சாருங்கிறாங்க. இல்லை பர்சனலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிஸ்னஸ் எதிரின்னு யாராவது இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இப்போது பிஸ்னஸில் எதுலேயும் இன்வால்வ் ஆகுறதில்ல, எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க கார்த்தி. சரி உங்கள் ஒய்ஃப் தீபாக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இருக்காங்க சார், நீங்களே பார்த்தீங்களே கல்யாணத்தில் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களே, அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு நிறைய எதிரி இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. அப்போது கடத்துறது அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களே கல்யாணத்தில், அவங்களா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் கேட்க, இருக்கலாம் சார், ஆனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாதே, ஆனால் 2 பேத்தையும் நம்பர் பிளேட் இல்லாத காரில் தான் கடத்திருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறது வேலிடான பாயிண்ட் தான் கார்த்தி, ஆனால் நம்ம அந்த ஆங்கிள்லேயே வச்சு விசாரிப்போம். சரி அம்மாவை எங்கே கடத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அருண் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அம்மாவை எத்தனை பேர் கடத்துறாங்கன்னு தெரியுமான்னு போலீஸ் கேட்க, தெரியல சார், நான் அவங்க பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் அம்மாவை காணும்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தேன், அப்போ தான் அவங்க காரில் கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க, நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன், ஆனால் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல,
இங்கே ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு பார்ப்போம், ஒரு சின்ன தலையும் கூட நம்மளுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அருணும் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அருண் கையில் ஒரு சிம் கார்டு கிடைக்குது. கார்த்தி இங்கே பாரு ஒரு சிம் கார்டு அப்படின்னு சொல்லி அருண் கார்த்திக் கையில் கொடுக்க, சார் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் ஒரு சிம் கார்டு இருக்குன்னு கார்த்திக் கூப்பிட்டு போலீஸ் கையில் கொடுக்குறாங்க. மேபி இது வந்து அவங்க யூஸ் பண்ண சிம் கார்டாக இருக்கலாம், ஒரு வேளை கடத்துனதுக்கு அப்புறமா இந்த சிம் கார்டை கழட்டி இங்கேயே வீசிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்ல, இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னு கார்த்திக் கேட்க, கண்டிப்பாக முடியும், என் ஃப்ரெண்டு சைபர் கிரைமில் இருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லலாம், அதை வச்சு ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க. சரிங்க சார், நீங்களும் அண்ணனும் இதை போய் பாருங்கள், நானும் மீனாட்சியும் அண்ணியும் போய் தீபாவை கடத்தின இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போலீஸ்காரங்க கூட தீபாவை கடத்தின இடத்துக்கு வராங்க. அண்ணி இங்கேயே தீபாவை கடத்தினாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் கார்த்தி, ஒரு 4 பசங்க காலேஜ் பசங்க மாதிரி இருந்தாங்க, ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்தாங்க, அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தீபாவும் பின்னாடியே போனான். அண்ணா பாவம் அவளுக்கு தெரியல இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி. 2 போலீஸும் தேடிட்டு இருக்காங்க பயங்கரமா, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற நேரத்தில் கார்த்திக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஏன் கார்த்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா அம்மாவுக்கு இடத்துல இடத்துல ஒரு சிம் கார்டு கிடச்சிது, இப்போது நானும் அண்ணியும் தீபாவை கடத்துகிற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கார்த்திகை சொல்லிட்டு இருக்க. சரிப்பா, நமக்கும் யாராவது பிஸ்னஸ் எதிரிங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன்ப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இல்லைப்பா நம்ம எல்லா விதத்துலையும் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது ரவுடி வந்து, டேய் முதல்ல முகத்தில் தண்ணி தெளித்து இவளை எழுப்பி விடுங்கடா அப்படின்னு சொல்ல முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அப்போ தீபா கண் முழிச்சு பார்க்குறாங்க. டேய் நீ தான் என்னை கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இவ்வளோ நாள் நான் ஜெயிலில் இருந்தல, இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். என்ன தீபா நல்லா இருக்கியா? இவ்வளோ நாள் நீ நல்லா தான் இருந்திருப்ப, ஆனால் இனிமேல் நீ நல்லா இருக்க முடியாது, உனக்கு ஏமா நான் வந்துட்டேன்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உன் வேலை தானா? ஒரு பொண்ணை கட்டி போட்டு தான் உன் வீரத்தை காட்டுவியா? மரியாதையை கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு தீபா சொல்ல, என்ன ரோசமாக பேசினா கட்டை அவுத்து விட்டுருவேன்னு நினைப்பா? அதுதான் இங்கே நடக்காது தீபா, உன்னை பழி வாங்குதா? ஜெயிலில் இருந்து வந்ததும் வீட்டுக்கு கூட போகாமல் உன்னை தூக்கி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன். நான் ஜெயிலில் பட்ட வலி வேதனையை நீயும் அனுபவிக்கணும் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. உனக்கு இவ்வளோ பட்டும் நீ திருந்தலையா? இப்போதான் வந்தகிற திரும்பவும் உள்ளே போறியா? ஒரே தப்பை செஞ்சு திரும்பவும் உள்ளே போறியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது உனக்கு அவமானமா தெரியல அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்க. அண்ணன் இவன் ரொம்ப பேசுகிறானே, 4 சாத்தினா தான் இவன் அமைதியாக இருப்பா போல இருக்கு அப்படின்னு கூட இருக்கிற ரவுடி சொல்ல, டே விட்ரா, இவன் மயக்க தெளிஞ்ச வேகத்தில் ஏதோ பேசணும்னு நினைக்கிறா, விட்ரா பேசிட்டு போட்டோம், இப்போ பேசிதான் ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே அப்படின்னு அந்த ரவுடி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கார்த்திக் சார் தெரிஞ்சால் சும்மா விட மாட்டார், அவர்கிட்ட ஏற்கனவே நீ வாங்கினதெல்லாம் பத்தாதா, இன்னும் வாங்க போறியா அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்க. ஏய் நாங்கள் என்ன தோத்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறியா? இந்த தடவை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அவன் எங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக கார்த்திக் வந்து காரை நிறுத்துறாரு. அதோட எபிசோட் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.